வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 11ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் கணங்கள், தொடர்புகள், சார்புகளில் பயிற்சி 1.4ல் 4வது கணக்கு பார்க்குறோம். அந்த 4வது கணக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, y = x² என்ற வளை வரைவில் இருந்து y = 3 × x-1² + 5 என்ற வளை வரையை காணும் படிநிலைகளை எழுதுக. படிநிலையை தான் கேட்டிருக்காங்க, பட வரைங்கன்னு வந்து சொல்லலை. ஆனால் வந்து நம்ம மைண்டில் வந்து அதை மைண்டு ஏற்றுக்கோங்க. ஏற்றுட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு மட்டும் நீ வந்து கிராஃப் போட்டுக்கோ. அந்த கிராஃப்லேருந்து எப்படி மாடிஃபை ஆகுதுங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன் நான். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து எப்பயும் போல் நம்ம வந்து அட்டவணை போட்டுக்கிறோம். என்ன y = என்னது x². y = x² வந்து நம்ம வந்து எப்பயும் அட்டவணை போடுறோம். போடும்போது இங்கே என்ன வரும்? 0 போட்டால் 0, 1 போட்டால் 1, -1 போட்டால் 1, -1 போட்டால் என்ன வரும்? 1 தான் வரும். அடுத்து 2 போட்டிங்கன்னா 4, -2 போட்டால் 4 தான் வரும். ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம வந்து அச்சு வந்து என்ன கொடுக்குறோம்? 1 2 3 x அச்சுலேயும் 1 சென்டிமீட்டர் = 1 அலகு கொடுக்குறோம். y அச்சுலேயும் 1 சென்டிமீட்டர் = 1 அலகுன்னு கொடுக்குறோம். 1 2 3 4, இங்கே -1 -2 -3 -4. இப்போ வந்து 0 0 மைய அச்சு ஆயத்தொலை அடிவில் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. 1 1 -1 1, அடுத்து 2 4 -2 4. ஓகேவா? இது பரவளையம் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அந்த பரவளையத்திலேருந்து தான் வந்து நம்ம வந்து மேற்கொண்டு என்ன செய்ய போகிறோம். அடுத்து 3னா இங்கே என்ன வரும்? 9 வரும். 3னா 9 வரும். 9னா மேலே வந்துடும். ஓகேவா? அப்போனா வந்து இது வந்து நீங்கள் போடும்போது 2னா 4, 2னா 4 போடணுமே. நான் 4ல் வைக்கல, பார்த்தீங்களா? 2னா 4ல் வைக்கணும் புள்ளி. 2னா 4, இங்கேயும் 2னா 4ல் வைக்கிறேன். ஓகேவா? கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து யூ ஷேப்பில் கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே 10th போட்டது தான். சரி, இப்போ யூ ஷேப்பில் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இதுதான் வந்து எனது பரவளையமாக இருக்குது. சரி, இந்த பரவளையத்திலேருந்து வந்து நம்ம இது y = x². ஓகே, இதிலேருந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கணக்கில் இருந்து படிநிலைகளை வந்து நம்ம வந்து எழுதுறோம். அந்த கணக்கிலேருந்து நம்ம என்ன செய்கிறோம்? படிநிலைகளை வந்து எழுத போகிறோம். அந்த படிநிலையில் எழுதும்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்ய போகிறோம்? வரைபடம் வரைஞ்சிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து என்னது? y = x² வரைபடம். நம்ம வந்து ஏற்கனவே எழுதுவீங்கள்ல, அதே போல் தான் வரைபடம் வரைக ஃபஸ்ட்டு படி. அடுத்து 2வது படி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு வந்து x² போட்டுட்டோம். அடுத்து என்ன இருக்குது? x-1² அதை வந்து என்ன செய்யணும்னா y = x-1². இது வந்து எப்படி இருக்குதுன்னா, ஓரளவு வந்து தள்ளி போகும். எந்த பக்கம் போகுது? வலதுபுறத்தில் நகர்த்தப்படும். உங்களுக்கு ரஃபாக போட்டு காமிக்கிறேன். நீங்கள் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவு வலதுபுறத்தில் நகர்த்தப்பட்டு வரைகிறது. நகர்த்தப்பட்டு வரையப்படுகிறது. ஏன்னா படிநிலைங்கிறதுனால தான் நம்ம வந்து இதை வந்து இப்படி எழுதுகிறோம். அந்த இது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது எப்படி வரும் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரஃபாக தான் போடுறேன். ஒரு கிராஃப் போட்டுக்கிறோம். கிராஃப் போட்டுட்டு நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? கிராஃபில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? x-1² தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சும்மா ஒரு இது ட்ராயிங் கணக்காக போட்டுக்குவோம். 2வதுக்கு தான் கொடுக்குறேன். இப்போ வந்து எக்ஸ் வந்து அட்டவணையில் வந்து பார்க்கும்போது என்ன வரும்? உனக்கு xyன்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக xy 0, 0. அடுத்து 1ன்னு கொடுக்கும்போது என்ன வரும்? உனக்கு 1ன்னு கொடுக்கும்போது என்னம்மா வரும்? 1ன்னு கொடுக்கும்போது 1ல் 1 போச்சுன்னா 1ல் 1 போச்சுன்னா என்னது? 1ல் 1 போச்சுன்னா 0வாக மாறிடும். அதனால் அந்த இது வந்து வராது. சரி, நம்ம இப்போ வந்து சும்மா ரஃப்பாக தான் போடுறோம். இது
1 போடுறோம். 1 போடும்போது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். அடுத்து -1 போடும்போது என்ன வரும்? -1 போது -1 -1னா -2 அப்படின்னா 4 வரும். -1னா 4 வரும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுக்க போகிறோம் நம்ம இதுலேயே? அடுத்து 2வது வந்து என்ன கொடுக்க போகிறோம் நம்ம இதில்? 2ன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. 2ன்னு கொடுக்கும்போது என்ன வரும்? 2ல் 1 போச்சுன்னா 1, -2 கொடுத்தோம்னா -3, -3னா இங்கே என்ன வரும்? 9 வரும். ஓகேவா? நம்ம அதெல்லாம் தேவையில்லை. நம்ம இப்போ இது வந்து ரஃப்பாக தான் போட போகிறோம். ரஃப்பாக போடுறதுக்கு எப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ரஃப்பாக போடும்போது என்ன வரும் உங்களுக்கு? இப்போ புள்ளி குறிச்சோம்னா இங்கே வந்து 0,0, 1 0, 1 0னா இந்த இடத்துல இருக்கும். அடுத்து வந்து -1னா இந்த இடத்துல, -1 இந்த இடத்துல, 2 1னா எங்கே வரும்? இந்த இடத்துல வருது. 2 1னா எங்கே வருது? -1 4னா எந்த இடத்துல வரும்? இந்த இடத்துல வருது. ஓகே. அடுத்து வந்து 2 1 வந்து இந்த இடத்துல வருது. அடுத்து என்னது? -2 9, -2 9னா மேலே வரும். ஓகேவா? இப்போ வந்து இந்த கணக்கு வரும்போது எப்படி வரும்னா இப்படி வரும். உங்களுக்கு வந்து ஒரு அலகு வந்து என்ன வரும்? இப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும் நம்மளுக்கு? இதெல்லாம் வந்து கேன்சலு ஆயிரும். இதெல்லாம் வந்து என்ன ஆயிரும்? ஒரு அலகு. அதுதான் வந்து ஓரலகு வலதுபுறத்தில் நகர்த்தப்பட்டு வரையப்படுகிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து 1 0ங்கிறதுனால இங்கேருந்து நம்மளுக்கு வந்து எப்பையும் போகிறத விட இங்கே வந்து கொஞ்சம் நகண்டு போயிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கணக்கோட குறிப்பு. சரி, இப்போ அடுத்து பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா நம்ம 3வது படிநிலை. 3வது படிநிலை வந்து என்னது? 3 × x-1² வரைபடம். இதனோட வரைபடம் வந்து எப்படி இருக்குன்னா ஒய்யை பொறுத்து தான் அமைகிறது. ஏன்னா y = 3 மடங்கு. ஒய்யை நோக்கி அழுத்தப்படுகிறதுனா என்ன அர்த்தம்? ஒய்யை நோக்கி தான். இப்போ வந்து y = 1 இருந்துச்சுன்னா 1 × 3 வந்து என்னது? 3. ஒய் அச்சை நோக்கி அழுத்தப்பட்டு, அதாவது x அச்சில் இருந்து விலகுவதால் வரையப்படுகிறது. x அச்சிலிருந்து விலகுவதால் வரையப்படுகிறது. இது வரையணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? வரையப்படுகிறது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது எப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து படிநிலைகள் எழுதுகிறோம். வரையப்படுகிறது. ஏனென்றால் x-1² ஆனது 3ஆல் பெருக்கப்பட்டு பெருக்கப்படுகிறது. 3ஆல் பெருக்கப்படுகிறது. போதும். அடுத்து 4வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? +5 சேர்த்துக்கிறாங்க. y = 3 × x-1² +5. இதனோட வரைபடம் வந்து எப்படி இருக்குது? 5 அலகுகள் மேல் நோக்கி செல்கிறது. +5ங்கும்போது என்ன வரும்? 5 அலகுகள் மேல் நோக்கி நகர்வதால் பெறப்படுகிறது. மேல் நோக்கி நகர்வதால் பெறப்படுகிறது. புரியுதா மாணவர்களே? இந்த கணக்கை பொறுத்த மட்டும் வளைவரை காணும் படிநிலையே தான் கேட்டிருக்காங்க. படிநிலைங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம y = x² எப்பயும் போல் பரவளையம் வரைஞ்சிரும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம கணக்கினப்படி x-1² கொடுக்குறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா அதனுடைய வளைவரமானது ஓரலகு வலதுபுறத்தில் நகர்த்தப்பட்டு வரையப்படுகிறது. அடுத்த ஸ்டெப் வந்து 3வது வந்து 3 கொடுக்குறாங்க. 3 என்னது? பெருக்க சொல்லியிருக்காங்க.